பிரிட்டனில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் தன் பதவியை ராஜினாமா செய்தது உலக அளவில் கவனம் பெற்றது. கடந்த 10 ஆண்டுகளில் 6 பிரதமர்கள் ராஜினாமா செய்துவிட்டார்கள். 7வது பிரதமருக்காக லண்டன் 10 டவுனிங் தெருவில் இருக்கும் பிரதமர் இல்லம் காத்திருக்கிறது. அந்த வீட்டு வாசலில் 7வது பிரதமரை பார்க்க ஒரு பூனையும் காத்திருப்பதுதான் தற்போது பேசும் பொருளாகி வருகிறது. 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் வசித்து வரும் சாம்பல் மற்றும் வெள்ளை நிற வரிகளை கொண்ட லாரி பூனை பல ஆண்டுகளாக பிரிட்டன் அரசியலின் மிக முக்கிய அங்கமாகவும் உலக அளவில் அடையாளம் காணப்பட்ட ஒரு சின்னமாகவும் மாறியுள்ளது. பிரிட்டனின் புகழ்பெற்ற பேட்டர்சி டாக்ஸ் அண்ட் கேட் காப்பகத்தில் இருந்து கடந்த 2011ஆம் ஆண்டு மீட்கப்பட்டு எலிகளை பிடிக்க டவுனிங் ஸ்ட்ரீட் பிரதமர் இல்லத்திற்குள் அழைத்து வரப்பட்டது லாரி பூனை. அன்று முதல் இன்று வரை டேவிட் கேமரூன், தெரசா மே, போரிஸ் ஜான்சன், லிஸ் ட்ரஸ், ரிஷி சுன்னக், தற்போது கீர் ஸ்டார்மர் உட்பட 6 பிரிட்டிஷ் பிரதமர்களின் ஆட்சி காலத்தை கடந்து அங்கு ஒரு நிரந்தர அரசியல் அங்கமாகவே இப்போதும் அந்த பூனை அங்கேயே இருக்கிறது. உலக தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பிரதமர் இல்லத்திற்கு வரும் முக்கிய பிரமுகர்களுடன் அடிக்கடி புகைப்படங்களில் தோன்றும் லாரி பூனை இப்போதும் பிரிட்டன் அரசியல் மாற்றத்தின் ஒரு மௌன சாட்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் கீர் ஸ்டார்மரின் ராஜினாமா அறிவிப்பை தொடர்ந்து இந்த பூனையின் பெயரில் இயங்கும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கம் கீர் ஸ்டார்மரின் ராஜினாமாவை தலைமை பணியாளராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்றும் அடுத்த பிரதமருக்கான பந்தயத்தில் இருக்கும் ஆண்ட்ரூ பர்ன்ஹைமை சுட்டிக்காட்டி நையாண்டியாகவும் பதிவிட்டுள்ளார்கள். பிரிட்டன் அரசியலின் நிலையற்ற தன்மையை காட்டும் விதமாக பதவிக்காலம் முடிவதற்குள் ராஜினாமா செய்த 5 பிரதமர்கள் மற்றும் தேர்தலில் தோல்வியடைந்த ரிஷி சுன்னக் ஆகியோரின் புகைப்படங்களை பகிர்ந்து அடுத்த விக்கெட்டும் சரிந்தது என்று அந்த சமூக ஊடக பக்கத்தில் நகைச்சுவையாக பதிவிடப்பட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது.